ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாள் முழுவதும் உங்கள் ஜெபங்களும் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்கள் திட்டங்களும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்புக்குரியவர், இன்றைய நற்செய்தி சிந்தனையாக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரம் 42 முதல் 51 வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விழிப்பாயிருங்கள். அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த மண்ணுலகத்தோடு நிறைவு அடைகின்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. நாம் இந்த மண்ணில் பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று இங்கே அழிந்து போகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. மாறாக விண்ணகத்திலே இறை பிரசன்னத்தில் அவருடைய மாட்சியில் பங்கெடுத்து அவரோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்கு தான் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், நீ விழிப்பா இருந்து ஜெபிக்கணும், காத்து இருக்கணும். காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு இறைவன் சன்னதியிலே வாழக்கூடிய அந்த வாழ்வை நோக்கி நாம் பயணம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் திருடனும் உள்ளே வருவான். அந்த திருடன் யாரு? சாத்தான் தான். காரணம், திருடன் எப்பொழுது உள்ள வருவான் வீட்டுக்குள்ள? எல்லா வீட்லையும் எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ, எங்கே லைட் எரிஞ்சிட்டு இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள திருடன் வருவானா? வரமாட்டான். அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். காரணம், வெளிச்சம் இருந்தால் அந்த வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு தெரியும். எந்த வீட்டில் வெளிச்சம் இல்லையோ, எந்த வீட்டில் இருட்டா இருக்கிறதோ அந்த வீடு திருடனுக்கு மிக மிக வசதியானது. எனவே திருடன் நினைப்பான், ஓகே, இந்த வீட்டில் யாரும் இல்லை, நாம் எளிதாக உள்ளே போகலாம், அங்கே அந்த வீட்டை நாம் கொள்ளையடிக்கலாம் என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை இன்று ஆண்டவர் என்ற வெளிச்சத்தால் நிரம்பி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வு இறை சன்னதியிலே பாதுகாப்பாக இருக்கும். இறைவன் என்ற ஒளி என்னில் நிரம்பாமல் இந்த உலகத்தின் இருள் என்னில் சூழ்ந்திருக்கிற பொழுது தீய நாட்டங்கள் வழியாக, பாவ இச்சைகள் வழியாக, வெறுப்பு கோபங்கள் வழியாக, தவறான செயல்பாடுகள் வழியாக, இறைவனை மறந்த ஒரு வாழ்க்கையினாலே நம்மில் இருள் குடிகொண்டிருக்கிற பொழுது அது சாத்தான் உள்ளே வருவதற்கு மிக மிக எளிதாக இருக்கும். அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கை சாத்தானுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கதவாக இருக்கிறது. அவன் எளிதாக உள்ளே வந்து விடுவான். அவன் வருவது அழிப்பதற்கும் கொள்வதற்கும் திருடுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு சன்னதியிலே அவருக்கு ஏற்புடையதாக மாறணும் அப்படின்னா ஆண்டவரின் வார்த்தையின் ஒளி என்னில் நிறைந்து இந்த தீமைகளை களைந்து ஆண்டவருக்கு ஏற்புடைய தூய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். காரணம், இறை விழிப்பா இருப்பது என்பது தூங்காம இருப்பதில் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வாக அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். எந்த நேரம் என்னுடைய மரணம் வரும் என்று எனக்கு தெரியாது. எனவே விண்ணக தூதர்கள் என் ஆன்மாவை இறைவனுக்கு சந்நிதியிலே கொண்டு செல்லும் அளவுக்கு அன்பு உள்ள ஒரு வாழ்க்கையாக, இரக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக, நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவரில் மகிழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். எனவேதான் மிக அழகான உவமையை ஆண்டவர் இந்த நற்செய்தியிலே சொல்லிக் கொடுக்கின்றார். கொடுக்கப்பட்ட பொறுப்பை நேர்த்தியோடு செயல்படுகிறவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாக மாறுகின்றான். இங்கே ஒரு மனிதன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தன்னுடைய பணியாளர்களுக்கு, தனக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு நல்ல உணவு கொடுப்பதுதான். அங்கே தலைவன் வந்து பார்க்கிற பொழுது இந்த பணியாளன் தனக்கு கீழ் இருக்கிற பணியாளர்களை மதிப்போடும் அன்போடும் நேசத்தோடும் நடத்தி கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சிறப்பாக செய்கிற பொழுது தலைவன் பார்க்கிறான், பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்தது போல இவன் வாழ்கிறானே, எனவே அவனுக்கு இன்னும் அதிகமான பொறுப்புகளை கொடுக்கலாம் என்று சொல்லி இன்னும் அவனை மேலாக உயர்த்துவார். யார் ஒருவர் இறைவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை மறந்து விட்டு
எப்படியும் வாழலாம், யார் என்ன கேட்க போறா, யார் என்ன பார்க்க போறா என்ற ஒரு மனநிலையில் நான் வாழ்ந்து தீமைகளுக்கு மேல் தீமை செய்கிற பொழுது அங்கே இறை சன்னதியில் நான் புறக்கணிக்கப்படுவேன். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை, என்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய கண்களுக்கு முன் மறைவாக இல்லை, இறைவன் என்னை எப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கிறார் என்ற ஞானத்தோடு இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலும் நாம் வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கும் இறை சன்னதியிலே விழிப்போடு நாம் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துவோம். வெறுமனே ஜெபத்தில் இருப்பது மட்டுமல்ல விழிப்பு, மாறாக என் மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாமல், ஆண்டவரே எப்பொழுது என் மரணம் வந்தாலும் சரி, நான் உம்முடைய மடியில் வந்து அமர்வதற்கு தகுதியுள்ள ஒரு பேறு பெற்ற ஒரு வாழ்வை நான் வாழ்வதற்கான அருளை எனக்கு நீ தாரும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். அன்னை மரியாளே, இறைவனுக்கு ஏற்புடைய விண்ணகத்துக்கு ஏற்புடைய தகுதி உள்ள ஒரு வாழ்வை அன்றாடம் வாழக்கூடிய விழிப்புள்ள ஒரு மகனாக நான் இருக்க எனக்காக உதவி செய்யும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.